இங்கே ஒரு பையன் தெரியாத்தனமா அரக்கர்களோட எல்லைக்குள்ளே வந்துடுறான். அப்பன்னு பார்த்தா அங்கே இருக்க ஒரு பளபளப்பான கல்லை அவன் எடுத்து வச்சுக்கிறான். அதை அங்கே பக்கத்தில் இருந்து பார்த்த ஃபேரிஸ் எல்லாம் அந்த நாட்டோட ராணிகிட்ட போய் சொன்னதும் அந்த ராணி அந்த கல்லை கேட்டதும் இவனும் கொடுத்துட்றான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ராணிக்கு கையெல்லாம் எரியுது. என்னன்னு பார்த்தா அவன் கையில் இருக்கிற இரும்பு இவங்களுக்கு ரொம்பவே ஹெட் பண்ணுறதுனால அந்த இரும்பை இவன் தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க ரொம்பவே காதலிக்க ஆரம்பித்து ரொம்ப வேறு லவ்வர்ஸாகவும் மாறிடுறாங்க. பக்கத்து நாட்டோட ராஜா இவங்க மேலே படையெடுத்து இவங்கள சாவடிக்கலான்னு வராங்க. ஆனால் அந்த பக்கத்து நாட்டு ராஜாவால் இவங்கள தோக்கடிக்க முடியல. அப்போ தான் அந்த ராஜா முடிவு பண்ணுறாரு, யார் இந்த அரக்கியை சாவடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட ராஜ்யமும் என்னோட பொண்ணுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அந்த பையனும் அந்த பொண்ணை நைட்டாக சந்திச்சு அந்த பொண்ணுக்கு சரக்கில் மருந்து கலந்து கொடுத்தாரான். அந்த பொண்ணு மயக்கமான பிறகு அந்த பொண்ணோட ரெண்டு ரெக்கையும் வெட்டி எட்டுமே அந்த ராஜாட்ட கொடுத்து அந்த நாட்டோட ராஜாவும் ஆயிடுறான். அந்த பொண்ணையும் கல்யாணம்